cube 2 cube plus 3 cube plus dot 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 up to k cube equal to 6084. Find the value of k. 1 cube 2 cube 3 cube up to k cube வந்து 6084 னா k இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் இதுக்கு ஃபார்முலா இப்பதான் சொன்னீங்க, என்னது? n into n plus 1 divided by 2 whole square. ஆனா இந்த கணக்குல இங்க n க்கு பதிலா k கொடுத்திருக்கிறதுனால அப்படி k ன்னு மாத்திருங்க. k into k plus 1 divided by 2 whole square equal to, இதுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2 whole square, n க்கு பதிலா k இருக்கிறதுனால k into k plus 1 divided by 2 whole square. ரைட் சைடுல என்ன இருக்கு? 6084 இருக்கு. கரெக்டா? இப்போ இங்க ஸ்கொயர் இருக்குன்னா இந்த 6084 எதோட ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னா, பாருங்க 4 முடியுது அப்படின்னு சொன்னா 1 2 ஸ்கொயரா இருக்கலாம், 8 ஸ்கொயரா இருக்கலாம். கரெக்டா? 2 ஸ்கொயர்ல 4ல முடியும், 8 ஸ்கொயர்ல 4ல முடியும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, ஒரு 60 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 3600, 70 ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா 4900 வந்துச்சா? அப்ப 80 ஸ்கொயர் அப்படின்றது 6400. அப்போ 70க்கும் 80க்கும் நடுவுல தான் அது இருக்கும். கரெக்டா? அப்போ என்னன்னா 4 நம்பர் இருக்குன்னா ஸ்கொயர் வந்து கண்டிப்பா 2 நம்பரா தான் இருக்க போகுது. இப்ப லாஸ்ட்ல ஒன்னு 72 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 78 இருக்கணும். புரியுதா எப்படின்ட்டு? இப்போ பாருங்க 6084 எனக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா 60ஓட ஸ்கொயர் 3600, 70 ஸ்கொயர் 4900, 80 ஸ்கொயர் 6400, இதை விட தாண்டி போயிடுச்சு. அப்போ அதுக்கு முந்தின நம்பர்ல தான் இருக்க போகுது. அப்போ 70லேருந்து 80க்குள்ள தான் அந்த ஸ்கொயர் வேல்யூ இருக்கும். அப்போ முதல் 4 டிஜிட் இருக்குன்னா ஸ்கொயர் வந்து கண்டிப்பா 2 டிஜிட்டா தான் இருக்க போகுது. அப்போ முதல்ல 7 கன்ஃபார்மா 7 தான் வரப்போகுது. ஏன்னா 70க்கும் 80க்குள்ள இருந்தால் தான் இந்த வேல்யூ வரும். இப்போ ரெண்டாவது லாஸ்ட் டிஜிட் வந்து 4 இருக்கிறதுனால 1 2 ஸ்கொயர்னா 4 வரும், 8 ஸ்கொயர்னா 4 வரும். 8 ஸ்கொயர்னா 64ன்றதுனால லாஸ்ட்ல 4 வரும், 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 72 இருக்கலாம், இல்லை 78 இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு நம்பர் வச்சு நீங்கள் ஸ்கொயர் எதுவாக இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 72 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 2 4 7 2 14, 7 2 14, 7 7 50. இதோட கம்மியாக இருக்குது. அப்போ 78 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 78 ஸ்கொயர்னு எழுதலாம். லெஃப்ட் சைடில் k இன்ட்டு k + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருக்குன்னா இது உள்ள இருக்க மதிப்பும் இந்த பேஸ் வேல்யூ ரெண்டுமே சமம்னு அர்த்தம். ரெண்டு வேல்யூவோட பேஸ் வேல்யூவோட ஸ்கொயர் பவர் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொன்னா பேஸ் சமம். இல்ல பவர் சேமா இருக்குன்னா பேஸ் சமம்னு சொன்னா இல்லையா, பேஸ் சேமா இருந்தாலும் பவர் சமம்னு அர்த்தம்.